வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம், தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக குருமா தான் செய்ய போகிறோம். ஹோட்டல் சுவையில் இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. அரை கப் அளவுக்கு காஞ்ச பட்டாணியை நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதனோட அளவு 100 கிராம். இதை குக்கரில் போட்டுடலாம். 1 டீஸ்பூன் உப்பு, பட்டாணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கரை மூடி அதிகப்படியான தீயில் 2 விசிலும் குறைஞ்ச தீயில் 4 விசிலும் விட்டு எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 6-7 முந்திரி, 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அரை கப் தண்ணி ஊற்றி குறகுறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்படியே இருக்கட்டும். இது கூட இன்னொன்றும் சேர்த்து அரைக்கணும். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 10 செகண்ட் இதை பரட்டி விட்டுடலாம். மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு 1 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போயிடுச்சு. 100 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு கூடவே 1 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக புதினா இலை, தக்காளியை நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. 1.5 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். பட்டாணியை குக்கரில் வேக விட்டுருந்தோம். 6 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ திறந்துடலாம். பட்டாணி நல்லா மிருதுவாக வெந்திருக்கு. இந்த 2 டேபிள் ஸ்பூன் பட்டாணியை நம்ம அரைச்ச தேங்காயோடு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பட்டாணி சேர்த்து அரைக்கும் போது குருமாவுக்கு திக்னஸ் கிடைக்கும். பட்டாணி வேக வச்ச தண்ணியோடையே உள்ளே ஊற்றிக்கலாம். மசாலாவோடு சேர்ந்து பட்டாணி ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதித்து வரும்போது கொஞ்சம் திக்காயிரும். கரெக்டான பதத்தில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின மல்லி இலை. ஒரு 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இடையில ஒரு தரம் 2 தரம் கலந்து விடணும். அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுருந்தோம். இதில் கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க ஹோட்டல் சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த பட்டாணி குருமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.